மூக்குக்கு நாங்கள் ஊற்றக்கூடிய சொட்டு மருந்து நோன்பை முறிக்கும் என்பதை இந்த ஹதீஸை அவர்கள் மையமாக வைத்து தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார்கள். அடுத்ததாக நாம் கண்ணுக்கு ஊற்றக்கூடிய சொட்டு மருந்து, கண்ணுக்கு ஊற்றக்கூடிய சொட்டு மருந்தை பொறுத்த வரைக்கும் அது நோன்பை முறிக்காது. அதற்கும் எங்களுடைய வயிற்றுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ற காரணத்தினால் அது நோன்பை முறிக்காது என்பதை சமகால அறிஞர்களான ஷேக் இப்னு பாஸ், அதே போன்று ஷேக் இப்னு உஸைமீன் போன்றவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே கண்ணுக்கு நாங்கள் நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்திலே சொட்டு மருந்தை ஊற்றுவதில் எந்த விதமான பாதிப்பும் நோன்புக்கு ஏற்படாது. அதே போன்று காதுக்கு நாம் சொட்டு மருந்து ஊற்றுவது, காதுக்கு நாங்கள் சொட்டு மருந்துகளை ஊற்றுவதும் நோன்பை முறிக்காது. சில பொழுது அதனுடைய சுவையை நாங்கள் உணர முடியுமாக இருந்தாலும் கூட அது நோன்பை பாதிக்காது என்பதனை சமகால அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் கண்ணுக்கு சுருமாயிடுவது, நோன்போடு இருக்க